திருவள்ளூர் நகர் பகுதியில் மிகவும் பிரபலமான பீகாக் கருத்தரிப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டது. திருவள்ளூர் JN சாலையில் புதியதாக 3வது மருத்துவமனையாக மிகவும் பிரபலமான பீகாக் கருத்தரிப்பு மருத்துவமனை மருத்துவர் ரகுராம், ஸ்ரீகரன் மற்றும் அனுபமா ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மருத்துவர் மாதுரி அவர்களால் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மருத்துவர் ஸ்ரீகரன் தெரிவிக்கையில், திருத்தணி, சோளிங்கர் ஆகிய பகுதியில் பிரபலமான பீகாக் மருத்துவமனை மக்களுடைய சேவையில் மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், அதேபோல திருவள்ளூர் நகர் பகுதியில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மருத்துவமனையால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரமணா மற்றும் பாமக விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு திருவள்ளூரில் பீகாக் ஃபர்டிலிட்டி சென்டரோட 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். 2017 திருத்தணியில் ஃபஸ்ட்டு பிரான்ச் பீகாக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து போன வருடம் ஷோலிங்கரில் செகண்ட் சென்டர் பீகாக் ஃபர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். திருவள்ளூரில் ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர் இல்லைன்ற காரணத்தினால மக்களோட வேண்டுதலை கருதி இங்கே 3வது சென்டர் இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். ஸோ இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு, இதுவரையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு போத் மேல் ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே நம்ம இங்கே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இங்கே லெவல் 1 அண்ட் லெவல் 2 வரையும் இங்கே ட்ரீட் பண்ணுறோம். லெவல் 3 தேவைப்படுறவங்களுக்கு இங்கே எல்லா எவாலுவேஷன், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு we take them to our primary center, that is திருத்தணி. ஸோ இதுவரையும் நம்மளோட சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லா இருக்குது கடவுள் அனுகிரகத்தில். ஸோ இங்கே திருவள்ளூரில் இருக்கிற மக்கள் இந்த பீகாக் ஃபர்டிலிட்டி சென்டரை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு குழந்தை இல்லாதவங்க மிக விரைவில் குழந்தை பாக்கியம் அடைவார்கள் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.